இனிமே நீங்க எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையான ஐட்டம் வந்துருச்சு. சரி ஓகே, நீங்க மாத்தி மாத்தி கொலக்கட்டையை பிடிச்சிக்கோங்க. பொம்பளை எப்படா வந்தா? வெரி நைஸ், பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது திரும்புங்க, இப்படி திரும்புமா. சூப்பர். ஏய் சட்டி போடல. ஐ இங்க கூட நான் பாக்குறேன். வேண்டாம். இங்க கூட நானும் பாக்குறேன். நீ மட்டும் பார்த்தா போதுமா? ஹாய். ஹாய். How are you? ஃபைன். பரவாயில்லையே, எல்லாம் உங்க ஆட்டம் பாட்டமா இருக்கு. என்ன? வரிசூர் மேடைக்கு வந்தானே, என்ன பப்ஸ் வைக்கிறீங்களா? இல்ல பப்ஸ் வண்டி வந்து நிக்கிற, இல்ல பப்ஸ் வைக்கிறீங்களான்னு கேக்குறேன். ரொம்ப அழகா இருக்கீங்களே. இப்படி போற ஊர்ல எல்லாம் திங்கிறத காட்டிட்டு நான் அங்க வேடிக்கை பார்த்துட்டு திரியேன். ஏன் தின்றது ஒன்றும் தப்பு கிடையாது, அளவுக்கு மீறினா நமதம் ஒண்ணுச்சு. அளவோட தின்னா பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஆளு நல்ல. என்ன உனக்கு பிடிச்ச பேர் என்னப்பா நல்லா பண்ணி வாங்க போறேன். ஹாய். பப்ஸ் தானே ஞாபகம் வருது. ஹாய். ஹாய். How are you? ஃபைன். உங்களுடைய அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you. ஒரு ஆம்பளை வந்தாலும் எவ்வளவு பவ்யமா பேசுறீங்க. இப்படிதான் இருக்கணும் பொம்பளை பிள்ளை. இப்ப தமிழர்கள் பண்பாடு என்ன? வந்தவங்கள வாங்க உட்காருங்க இத தின்னுங்க. எதை தின்னுங்க? வந்தவங்கள வாங்க உட்காருங்க சோத்த கீத்த தின்னுங்க, தண்ணிய கிண்ணிய குடிங்கன்னு சொல்றேன். தண்ணி கிண்ணி எங்கேயும் குடிப்பாங்களா? பொதுவான இடம் இதுக்காண்டி கையை எப்படியா கட்டிக்கிட்டு பேச முடியும்? கையில இருந்தா பாவனை காட்டினா தாயா நல்லா இருக்கும். பாவனை காட்டுறதுலாம் தப்பு கிடையாது. பாவனை எப்படி காட்டணும்? வாங்க சார் வந்து உட்காந்து சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு அது மரியாதை. வாங்க தண்ணி நீங்க குடிங்கன்னா எங்கேயா குடிப்பாங்க? அப்ப வந்து வந்தவங்களை வரவேற்பது வந்தமிழ்நாடு, இப்படிதான் வரவேற்பு கொடுப்பாங்க. இதே தமிழர்கள் பண்பாடு. ஆனா வெளிநாட்டுக்கு போனா வரவேற்பு எப்படி கொடுப்பாங்க? எப்படி? ஒரு ஆம்பளை பொம்பளை சந்திச்சுட்டு வாங்க வரவேற்புல கொடுக்க மாட்டாங்க. ரோட்ல சந்திச்சுட்டாங்க என்ன பண்ணுவாங்க? ஹாய். ஹாய். How are you? ஃபைன். ஏய் உனக்கு அறிவு இருக்கா? சோத்த திக்கிறியா சோத்த பியா திக்கிறியா? நீ ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வந்து நான் நாகரிகம் இல்லாம கட்டி பிடிச்சு விட்டா உங்களுக்கு வரையே. நீ அக்கா தங்கச்சியோட பறக்கல ஏன்னா இது மோதி மோத கட்டிங்க பாரு, எட்டை பாரு எப்படி சாமனத்தி பாரு அங்க ஆடிக்கிட்டு வந்துட்ட. நீலாம் ஆம்பளை. இப்ப என்ன கோபப்படுறீங்க? ஏய் ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க வர அறிவு இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்க வந்தேனா? இல்லாத பழிய மேல சுமத்த கூடாது. வெளிநாட்டுல இருப்பாங்க அப்படிங்கறத தான் எடுத்து சொல்றேன். தவிர உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்க வரல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்றதோட நிறுத்திக்கங்க. அதையே செஞ்சு காட்டுறேன். சில பேர் செஞ்சு காட்டுறதுனால ஒத்துக்கீங்க. எனக்கு வேண்டாம், நீ சொல்லு நான் புரிஞ்சுக்குவேன். ஆள் மோர கட்டை பாரு சொன்னா புரியுமியா? சொன்னா புரிய நானே செவுட்டு முடியா? மூஞ்சி மோர கட்டை பாரு போய் போட்டேன்னு வச்சுக்க. பொம்பளை பிள்ளைகிட்ட நாகரிகமா முத நடந்துக்கையா? ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதையை கொடுத்து மரியாதை முத நீ முத மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கியா? ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம் மணிமகளே, சொல்லிவிட்டேன். மரியாதை ரொம்ப முக்கியம் சூர்யா. பேர் கூப்பிடுறதான வச்சாங்க. எங்க வேணா டச் பண்ணு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எல்லாம் அப்படி பயங்கரமா வருவ. நான்லாம் ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சாப்புல புளிஞ்சு தூக்கி போட்டு போயிருவேன். அப்புறம் நீ ஜூஸா குடி. நீ ஏன் நினைச்சாலும் வேலைக்கு ஆகாது. நீங்க அப்படியே சொல்லிக்கிறது, நாங்க புளிஞ்சு அப்படியே சாத்துக்குடி மாதிரி புளிஞ்சு விடுவோங்கிறது. நீங்க புரிய மாட்டீங்க. உன்னை பத்தி இல்ல நான் புளிஞ்சிருவேன் தான் சொன்னேன். உன்னை பத்தி தான் சொல்றேன். நீ எவ்வளவு ஒரு நல்ல பிள்ளைங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் கையில புடிச்சது புளியலாம் தான் தோணும், ஆனா புளிய மாட்டேன். அப்புறம் புடிச்சா ஆஹா இதை போய் புளி வாங்கிங்களா அப்படி மொத்தம் ஒருத்தர் விட்டுருவேன். நல்ல வானப்பில்ல இந்த ஒரு ஏமைக்கு புடிச்சு பாருங்க. உங்க மைக்கு கூதியா மைக்கு உன் மைக்க கொண்டு போய் வீட்டுல குடியா? ஆளை விட்டு தேவையில்லாம இந்த புளிஞ்சு விடுவேன், அடிச்சு விடுவேன், கடிச்சு விடுவேன். நாகரிகமா நான் வந்த நான் உங்ககிட்ட வந்தனாயா? அங்க நின்னு பேசியா? பக்கத்துல வந்து பொம்பளை பிள்ளைகிட்ட கிட்ட வர அங்க நின்னு பேசியா? அங்க நின்னு பேசு. அங்க நின்னு பேசு. இவர் பக்கத்துல வந்தேனே தவிர உன்னை தொட்டு ஏதாவது பேசுனா என்னைய ஊட ஏதோ தேவையில்லாம ஒரு ஆம்பளை பிள்ளைய தேவையில்லாம பழி. முத நீ தேவையில்லாம பொம்பளை பிள்ளைகிட்ட பேசாதயா? வாய்க்கிலே பேசக்கூடாது. நீ வாயிலே பேசாதயா? படுத்து வாயை பொம்பளை பிள்ளை நான் ஏறி நறுக்குன்னு உட்காந்துருவேன் வாயிலேயே பாத்துக்க. அது என்ன தெரியல, நீ பக்கத்துல வந்தா கோமே வர மாட்டேங்குது. மூஞ்சி மோகர பாரு. பிள்ளை பத்தினா சொலக்கடத்தை பத்தி வச்சிருக்காங்க. அப்ப திண்டுக்கல் முருகப்பாவுக்கு புள்ள உறந்திருக்குவாரு. எங்க ஆத்தா விஜயதாராவுக்கு பிறந்திருக்கு பாரு புள்ள. மரியாதை கொடுத்து மரியாதை நாகரிகமா நடந்துக்க தெரியல. ஆளுகளும் மண்டையும் ஆளு முகரைய ஒசரத்தை சைஸையும் பாரு. நீ இளைஞர்களை திசை திருப்ப பாக்குற. ஆமா நான் திசை காட்டி வச்சிருக்கேன், திசை திருப்பிட்டு இருக்கேன். திசை காட்டிதான் வச்சிருக்க. இங்க பாரு எல்லாம் காப்பு கட்டி எல்லாம் கோயில் விரதத்துல உட்கார்ந்துருக்கு. நீ நடக்கிற நடைய பார்த்துட்டு இளைஞர்கள் கூட மனச பதறுறாங்க. பெண் நடந்து போனாலே திருவாரூர் தேர் அசைஞ்சு வர மாதிரி இருக்கணுமா? முன்னையும் இல்லாம பின்னையும் இல்லாம நடந்து போற நானே செவரொட்டியா வச்சிருக்கேன். நீ சொன்ன நீ செவரொட்டி தான் வச்சிருக்க, அது தெரியும். அது ஏன் பப்ளிசிட்டி பண்ற? என்ன திருவாரூர் தேர் மாதிரி அசையணும்னு சொல்றியா இல்லையா? திருவாரூர் தேர் 32 லட்சம்
அசையும். உனக்கு எங்க அசையுது? பெடக்ஸ் தான் அமையுது. அதுதாயா தேரு, அது பின்னாடி. நீ முன்னாடி பாரு, பின்னாடியே பார்த்து தெரியல. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பொதுவா இளைஞர்களை மயக்கிறதுக்கு பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ஹைகிள்ஸ் செப்பல் போடுவாங்க. அந்த செப்பல் போட்டோன்னு அந்த டிக்கு மட்டும் தனியாக அப்படி தூக்கிடும். ஆனா உனக்கு ஆண்டவன் பொதுவாகவே நல்லா அப்படி படைச்சிருக்கேன். செருப்புலாம் தேவையே கிடையாது. செருப்பு இல்லாமலே உனக்கு டிக்கி அப்படி தூக்க வந்தாரு. இதனால மதுரை சங்கத்துல எத்தனை பேர் லூசு பிடிச்சி சுத்துறாங்கன்னு எனக்கு கொண்டு வந்து நீங்க இங்க பாரு மணிமேகலை. சூர்யா ஓவரா பேசுற. பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடு, மரியாதை. நீ முதல் ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடு. நான் பல தடவை சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ நீ? மரியாதை கொடுக்கல. உனக்கு ரொம்ப பேச தெரியும். உனக்கு பேச தெரியும், பேசுவியா? பொம்பளை உனக்கு பேச தெரியுமா? உனக்கு பேச தெரியுமா தெரியாதா? பேசியா? பேச தெரியல, பேச தெரியலன்னு சொல்லு. பேச முடியலன்னு கூட சொல்லிட்டு போ. இல்ல என்னைய பேச விடு, இல்லன்னா பேசி பழகு, இல்ல கேட்டுக்கிட்டு பேசு, இல்ல புரிஞ்சு பேசு, இல்லன்னா தெரிஞ்சு பேசு. என்ன பேசணும்னு தோணுதோ அப்ப பேசுறப்ப தோணிடணும். உடனே நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை உடனே பேசிடணும். பேசாம விட்டுட்டோம்னு வச்சுக்க, நாளைக்கு அந்த பேசாம இருக்கிறது பிரச்சனை ஆயிடும். திடீர்னு பேசல பிரச்சனை வந்துடும் வச்சுக்க. பேசாம இருந்த பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல, பேசிட்டு பிரச்சனை. அந்த மைக்க அதுல எடுத்து வச்சு விடுங்க. ஆமா, எடுத்து வச்சு மொத்தமா தூக்கி விடுங்கற. பேசியா மத ஆளு போற ஓட்டமால நண்டவட்டமால ஒண்ணு என்ன பேச விடலன்னா நீ பேசு. நான் பேசிட்டே இருக்கேன், நீ பேசியா? மூஞ்சி போற பேசு. அண்ணா இந்த பப்ஸ் கடை இருக்கு, அங்க போன இந்த புள்ள பப்ஸே பாத்துக்கிட்டு இருக்கல. உன் பப்ஸ் இங்க வா. பேசியா? பொம்பளை பேசுனா அட்டை நீ எடுத்து அடிச்சு வைங்க. குண்டாங்க பேசியா? பேசிட்டானே மார்க்க. என்ன பக்கத்துல லூஸ் மார்க்கல. பேசு. பேசும்ல. பேசி பாரு. நான் என்ன பண்ற? பேசியா? பேசிட்டானே. இங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ற? வியாபாரம் பாக்க. என்ன வியாபாரம்? ஜல்லிக்கறி போயிருக்கா? என்ன எப்ப பாரு ஆரம்பிக்கல. சரி நான் கேக்குறேன், பொம்பளை பிள்ளை அப்படி நாகரிகம் இல்லாம பேசுறீங்களே, பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க. பெண்களுக்கு ஆண்கள் எப்பொழுதுமே மரியாதை கொடுத்து பழகுறாங்க. நாங்கெல்லாம் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா என்னைய பெத்த காரணமா இருந்தது ஒரு ஆம்பளை, நான் கட்டிக்கிட்டது ஒரு ஆம்பளை, என் கூட பிறந்தது ஒரு ஆம்பளை. நான் மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீ முதல்ல மரியாதை கொடுயா. நீ எவ்வளவு மரியாதையா பேசுறீங்க இப்ப பார்த்தாலும் தெரிஞ்சு வச்சு. என்ன பெண்களுக்கு நாங்க என்ன மரியாதை கொடுக்காம இருக்க? பெண்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்காம இருக்கமா? என்ன மரியாதை கொடுக்குறீங்க? அப்பெல்லாம் பேசாதீங்க. ஆண்கள் முதல் தவறா பேசாதீங்க. ஆண்களை மாத்துறது சில பெண்கள் தாமா. பொம்பளை இல்லைன்னா ஆம்பளை ஒண்ணும் நம்ம மைத்த கூட கொடுக்க முடியாது. என்ன அப்படி சொல்லிட்டியே? பொம்பளை இல்லைன்னா ஆம்பளை நாங்க எதுவுமே செய்ய முடியாதா? நான் கேக்குறேன், ஆம்பளைகளா இருந்து எல்லாம் என்ன கிடிமுட்டியா அடிப்பீங்க? அடிச்சிட்டு வர தன் கை தனப்பதம் இருக்காமா? பொம்பளை தெய்வம் தேவையில்லமா எங்களுக்குல? பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளைன்னு சொல்லியிருக்காங்கயா. யாரு பொறுமையின் பொக்கிஷம்? பொறுமையா இருக்கிறது பொம்பளை. அதனாலதான் பூமிக்கு பொம்பளையோட பேர் பூமாதேவின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சு மாறக்கூடாது. மாறல. பொறுமையின் பொக்கிஷம் யாரு? பொம்பளை. பொம்பளை பிள்ளையதான். பெரியவெல்லாம் உட்காந்துருக்கியே. இந்த மேடையில மணிமேகலை சொல்லியிருக்கு பொறுமையின் பொக்கிஷம் பெண்கள்னு. நீ பொறுமையான ஆள் தானே? பொம்பளை பிள்ளை தானே? ஆமா. அப்புறம் என்ன மசத்துக்கு கோவற? கோவறே பாரு. பொறுமையா நில்லு. என்ன மய ஆளு மூஞ்சி போற கட்டி பாரு. அதுக்காண்டி நீ வந்து கட்டி பிடிப்பா, வாப்பா என்ன கட்டி பிடிச்சு போன்னு பொளந்துக்கிட்டாங்க பையா. இருக்கலாம். தகப்பன் கட்டி பிடிக்கலாம், கட்டின புருஷன் கட்டி பிடிக்கலாம். அதனால பிரச்சனை இல்ல. போற வேலையெல்லாம் கட்டி பிடிக்க பொறுமையா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ யார் சொன்ன பொறுமையா இருப்பேன்னு? பொங்கி எழுந்தோம்னு வச்சுக்க பூமி தாங்காதியா. நீ பொங்கல்னா லேசா தண்ணி ஊத்தி அமுக்கி விடுவா. இப்ப எங்களை சொன்ன நாங்க பொறுமையின் பொக்கிஷம். என்ன கட்டி பிடிச்சோன்னு கோவப்பட்டல. சரி. இப்ப இதே மாதிரி எங்களை கட்டி பிடி, எங்களை முத்தம் கொடு, எங்களை என்ன வேணும் செய். நாங்களாம் சேவனையும். நீ மானம் கட்டி திரியிற எரும மாடு அப்படித்தான் நிக்கும். எரும மாடு எப்படி என்னன்னா பால் கறக்குது. மூஞ்சி மோர கட்டையும் அப்ப அதுல தெரிஞ்சு வச்சுல அதிகமா பொறுமையா இருக்காங்கன்னு. அது கட்டி பண்ணி என்னை கட்டி பிடிக்கணுங்கிற. சரி, இங்க என்ன வியாபாரம் பண்ண நீங்க? சங்கு வியாபாரம். ஊத வேண்டியதுதான். சங்கு வியாபாரமா? 2 சங்கு வச்சிருக்கேன். ஏமா எல்லாரும் ஒரு சங்கு தானே வச்சிருப்பாங்க? 2 சங்கு வச்சிருக்கேன். பரவாயில்ல, இருக்கலாம். வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு. ஓஹோ, நீங்க சங்கு வச்சிருக்கீங்க. பரவாயில்ல. நான் சிப்பி வச்சிருக்கேன். சின்ன சின்னதா இருக்கு, இந்த தோரமா கட்டி தொங்குடுவா பாருங்க. அந்தது உள்ள முத்து இருக்கா? எடுத்துட்டாங்க. மலைக்கணுவல வளையம்மா ஓ மேயா அடிச்சு போட நிஜமா? மலைக்கணுவல அம்மா ஓ மேல நிக்கிட்டே சும்மா.
விடு இப்படியே இழுத்துக்கிட்டு போய் தொலைட்டோம். இப்பதான் நின்றுருக்கு. சூப்பர் ட்ரீட்மெண்ட்ப்பா. வரிசையா வாங்க, எல்லாரும் வாங்க. நீ எப்ப தான் இருப்ப? சொல்லுது வச்சியா இழுப்பு வருது அப்படியே போய் தொலைக்குமாமா. கொண்டே ஆக்குறது இப்ப தனித்தனியா குத்துவான். நல்ல சரக்கு தான் சாப்பிட்டுருக்க. சூப்பர் சரக்கு. வாங்க. சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, தமிழ் பேசும் சிங்கார முருகையா, கொக்கி கொக்கி தமிழ் பேசும் சிங்கார முருகையா. சின்ன சின்ன முருகையா, பச்சரிசி மாவிடிச்சு பக்கரையில் பாகு வச்சு சுக்கிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்து அம்மனவை எங்களை காக்க வேணும் காக்கவே சாமி. நல்லா போடுறீங்களே. நல்லா மதுரை மணி கொடுத்து ருக்குமணி வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, ஆண்டியரு சக்கரையிடம் பாச வச்ச ராசாதி, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ஒத்த ஒத்தால தான் எந்திரிச்சு போகணும்னு சொன்னேன் இல்லையா. 4 பேர் மொத்தமா போனீங்கன்னா அதான் நானு அந்த கட்டை போய் பிடுங்குங்கிறேன். அதுதான் நானு போயிடுச்சு. பல்லாக்கு
பொண்ணு குரங்கு கரு கொடுக்குது கணேசா குரங்கு கரு கொடுக்குது குரங்கு கரு கொடுக்குது சங்குமாரில ஊதுது ஒன்னும் சொல்லிட்டாரு அண்ணே ஸ்பீக்கர்ல நாய் மூத்திர அடிக்குது வாயா கால வசரடா அது இந்த பய கால தூக்குறானா அதுவே கால போகுது நீ கால தூக்குறதுக்கு என்னமா ரெண்டு காலையும் தான் தூக்குறியா நீனு தூக்கு இப்ப நீ அங்கிட்டு போறியா கல்ல விட்டு அடிக்கலாம் முத்துராசு தங்கராசு முத்துவேலு ஆனந்தராசு குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா அதிகமா நாய்கள் கூட குழந்தைகளை ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிருங்க இப்ப சூதானமா பார்த்துக்கோங்க குழந்தைகளை உண்மையாலுமே நன்றி உள்ள ஜீவன்னா அது மட்டும்தான் அது உண்மை நான் ஒரு நாய் சங்கத்துல வளர்த்துறேன் ஆமா இருக்கிறவங்க பூரா கடிக்குது என்னை யாராவது தொட்டாங்கன்னா உடனே கடிச்சிடும் அழகிய அழகா தூக்கிட்டு போகுது அந்த நாயை கூட விடுமா அந்த பிள்ளைகிட்ட எந்த நாயும் நம்ம செத்த பிறகு நம்ம கூட உட்காந்து நம்ம சமாதிக்கிட்ட அழுகிற ஒரு ஜீவன் அது மட்டும்தான் எப்படாச்சும் அண்ணன் ஜாகம் தின்ன காலியான்னு கொள்ள பேர் தெரியுறேன் என்ன பண்ண சொல்ற தூங்கவா ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுகை வா பள்ளியில கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் சொல்லிடவே எத்தனை மணிக்கு ஒண்ணு வர சொன்னே இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்து கொஞ்ச நேரம் ஒண்ணு பார்க்க ரொம்ப நேரமா ஒத்தையடி பாதையில தப்பு எத்தனை மணிக்கு
எப்பயோ வந்துட்டேன். நீ தான் பைக்ல லேட்டா வந்த. உங்களுக்கு முன்னால நான் வந்து உள்ள உட்காந்து கிடந்தேன். அப்புறம் கூட்டுறதுல அதான் கூப்பிட்டேன். எத்தனை போற வரல பூரா எனக்கு அது வேலை. எத்தனை மணிக்கு ஒண்ணு வர வாய பாரு, ட்ரைசைக்கிள் அடிபட்ட தவளை மாதிரி. போய் சொல்றீங்க பூரா பெருசா இருக்கு. வாய்ப்பு இல்லை. காலை தூக்குறேன். என்ன செஞ்சேன்? காலை தூக்குனா அம்மா வையும். அம்மா வையாது. அம்மா வையும். லூசு கழுத. அம்மாவே அப்பா கிட்ட ஒரு தடவை காலை தூக்கிச்சா இல்லையா? பப்பரக்கனாலே காணங்கத்த மீன் வாங்கி மச்சான் ஆகாசம் அபோகாகும் திறந்தடிச்சீசே. லூசு முண்டை கட்டமா பிள்ளை முண்டை நல்ல பிள்ளை. உனக்கு சகிப்புத்தன்மையாச்சு. உனக்கு வேணா ஏத்திட்டு அடேங்கப்பா உத்தம புத்திர இவரு. வாசக பார்க்க மாட்டாரா, கண்ணை முடிக்கு வரான். வேற மாதிரி போவோமா? சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு
எங்க பல்ட்ட கடிச்சு நீ தூக்கும் போதா நல்ல இல்லை இந்த ஆளுக்கு. பல்லு இருந்தா தானே கடிச்சு தூக்கு. நீ கூப்பிடுற என்னது என்னப்பா நதியோரமா இப்ப பாட முடியாது, அப்புறமா பாடுவோம். இந்த சீன் ஆடுற சீன், அதனால வேண்டாம். இந்த துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வாயை மூடிக்கணும், சரியா? போட்டு விடவா? சரி, உனக்கு அந்த அந்த பாட்டு தானே. நதியோரம் நதியோரம் நானே ஒன்றே நானே நாட்டியம் ஆடுது செல்லே நானதானதம் செல்லே நதியோரம் தாய்மார்கள் பூரா கையை தூக்குங்க. நல்ல சந்தோஷமா கை தட்டினீங்களா? காலையில குடத்துல தண்ணியை பிடிச்சிட்டு வரும்பொழுது இடுப்புல வச்சு குடத்தை கொண்டு வரக்கூடாது, இப்படி பல்ட்ட கடிச்சுட்டு தூக்கிட்டு வரணும். எவ்வளவு தைரியம்! தந்தானானே தந்தானானே நனனா தந்தானானே தந்தானானே நனனா தந்தானானே 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 ஏவண்ணை கட்டி தேடி வந்த கண்ணு கட்டினாள், ஏவண்ணை கட்டி தேடி வந்த கண்ணு கட்டினாள், இந்த சூரியனுக்கு சது விழுந்தது மாமி, ஏவண்ணை கட்டி காக்க விட்டது சாமி 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 சாராளிக்க ஓட்டு தண்ணியை போட்டு ஆடுறவங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த பிள்ளைய தண்ணியை போட்டு ஆடாளர்களை பாருங்களேன், ஒரே பொசிஷனா தான் எடுத்துட்டு போவாங்க. அதை கவனிச்சு வருங்க. தண்ணி தொட்டி தேடி இன்னும் கொஞ்சம் ஊத்து, சுதி கொஞ்சம் ஏத்து, இன்னும் கொஞ்சம் ஊத்து, சுதி கொஞ்சம் ஏத்து. போயிட்டு இருக்கேன்.
எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்ட முடியாமல் நடந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த சொன்ன நாங்க எப்பவுமே சொன்னதுக்கு அப்புறம் தான் செய்வோம். அப்புறம் மணிமேகலை சொல்லுங்க. நல்லா இருங்க, தேங்க்யூ, நல்லா பாருங்க. நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன காதல்? இதுக்கு முன்னாடி நான் யாரையும் காதலிச்சதே இல்லை. அப்படிதான் சொல்லணும். புதுசா காதல்னு சொன்னோனையும் அது கருப்பா இருக்குமா சிகப்பா இருக்குமா? உனக்கு கருப்பா இருந்தா என்ன, சிகப்பா இருந்தா நீளமா இருக்குமா குட்டையா இருக்குமா? அது அவங்க உயரத்தை பொறுத்து. அரிசி முட அப்பா நல்லா சேசிக்கு வேண்டி மாதிரி டபுள் காட்டு மெத்தப்பா. வேணா அவரை லவ் பண்ணுமா? ஆத்தாடி எப்படி என்னை தோண்டி எடுக்கிறதா? அழிச்சுதான் இருக்கணும். அப்புறம் எப்படி தெரியுமா காத்திருக்க போறேன்? எப்படி அத்தியார பாத்தியார் கொண்டு செலுத்தணும். கண்மணி நான் எழுதும் கடிதமே. ஏற்கனவே கொலவரியில் இருக்கேன். பொன்மணி வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு ஒத்தோத்தாளா ஒரு ஆளா உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் உன்னுக்கு முட்டுது. மசித்தல காதல் வரும். கண்மணி அன்போடு காதலில் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை கொட்டது. கண்மணி அன்போடு காதலில் நான் எழுதும் கடிதமே. உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வருது. மோர் இந்த நேரத்தில் குடிக்க கூடாதுப்பா, சளி பிடிக்கும். காதல் இப்ப முடிஞ்சிருச்சுல. உனக்காண்டி நான் இன்னொரு வரைக்கும் நதியை தவிர வேற எதுலையும் போக மாட்டேன். உட்காந்துரு காலையில 4 மணிக்கு பாடுவோம், அப்படின்னா தான் எந்திரிச்சு போக மாட்டேன். அதனால உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வருது. 3 முழம் மல்லிகைப்பூ எங்கம்மா 1 முழமே இப்ப 100 ரூபாங்கிறாங்க. என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி,
முருகனை வணங்க வேண்டும். முருகா ஓங்கார பரில் உட்பொருளாய் விளங்கி ரீங்கார துணியுடன் ஈசனாரின் ஒரு சிறிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூரும் கருவணங்கும் ஆண்டவா. முருகா ஆறு முகமும் 12 கையும் நீளும் பிடிந்த மெய்யும் ஜெபமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனே சண்முக நாதனே வெள்ளிமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பீதி பெருமை எனும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவமைதனால் வருகின்ற திருவள்ளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ மொழி வாழ இனம் வாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அறிவனுகிறேன். முருகா எல்லோரும் முருகா மேடையில் பள்ளியாக நடத்தி கொண்டிருக்கும் மதுரையைச் சேர்ந்த கலையரசி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி வருகிறார்கள். பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தினர் சரவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரவும் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய என் அன்பு சகோதரமாகிய ஏனாதியைச் சேர்ந்த எங்கு சென்றாலும் வெற்றி முரசு கொட்டி வரும் என் அன்பு சகோதரமாகிய மிருதங்க சக்கரவர்த்தி எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் சர்வம் நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகோனே பழனி மலையாண்டவா அழகான பழனி மலை ஆண்டவா நீ அனுதினமும் பாடுவதே நீலவா அழகான பழனி மலை ஆண்டவா நீ அனுதினமும் பாடுவதே நீலவா பள்ளி மலையாண்டவா பாவடி வீரனே தர வேண்டும் மயில் மீது முருகையே முருகா 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 அழகாமே பழனி மலையாண்டவா உனை அனுதினமும் பாடுவதே நீலவா ஒரு நாடகம் நல்லா சிறப்பு அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பாருங்க கண்ணாடி ஒளிவரிக்கு சரியா இருக்கணும்.
என்ன பங்காளி நாடகம் பார்க்க உங்களே கிளம்பி பூரா போய் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. வராம கூட ஏத்தா ஒரு ஆள் போக மாட்டேதானே 3 பேரை சேர்த்து கூட கூட்டிட்டு போயிடுங்க. சரி இருக்கட்டும், பெண்கள் கூட்டம் இல்லைன்னாலும் உள்ளதை வைத்து நல்லதை செய்வோம். இருக்கட்டும் ஆண்கள் கூட்டம்லாம் உட்காந்துருக்காங்கல்ல இறந்துட்டாலும் அப்படியா? ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பு அமையும் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருங்க? முக்கியத்துவம் அப்படின்னா ரசிகர்கள் தான் முகப்பாருக்கு கண்ணாடி அமைந்தாலும் ஒளிபெருக்கும் சரியா இருக்க நம்மள ஒளிபெருக்கு மட்டும் சரியில்லைன்னு வைங்களே நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவுக்கு அண்ணே நல்லா இருக்குண்ணே, நன்றிண்ணே, நல்லா இருக்குண்ணே. ஆக அப்படியே அற்புதமான ஒளிபெருக்கி அற்புதமான இசைக்கலைஞர்கள். ஆமா, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களும் இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி இது 2 தான் விடிகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அதுல முக்கியமான ஆளு யாருப்பா? முக்கியமான புள்ளி ஆமா யாரு? அது இருக்கட்டும். ஏன்னா நாடக அமைப்பாளர். ஏன்னா நம்மளாம் அந்த இடத்துல தொழிலாளி அப்படின்னா நம்மளுக்கு முதலாளி யாரு? எங்க முதலாளி யாருப்பா? அவரு எனது அன்பு சகோதரி மைய எனது சேர்ந்த எஸ்ஓ செல்வராஜ் அவர்கள். அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்து கொண்டு வர. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. உண்மையிலே தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்காரு அண்ணே. ஆமா, அப்படிலாம் இருக்கணும். அதுலயும் பாருங்களே, கல்லை வந்துட்டாலே கல்லன்னு இருக்கணும். ஆமா, இங்க வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் ஆர்ஜே தவம் ஆனலகன. சரி இருக்கட்டும், ஆர்ஜே தவம் அவர்களுக்கு எனது சரம், எங்களது கலை குடும்பத்தினை சரம் நன்றி நன்றி நன்றி. அப்படி இருந்துட்டாலும் தாயர் சிறந்த கோவையும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை. எல்லா நேரத்துல மசைத்து சார்ந்தே பூரா தாயர் சிறந்த கோவையும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சிருக்கேனுங்க. அப்பாவுடைய வேண்டுதல்கிடுங்க, அப்பாவுடைய பேச்சிருக்கணுங்க. இப்ப நாமளா எங்க போறோம்? திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆளுலம் சோ ஆளுலம் சோ ஆளுலம் சோ அது சோ சோ சோன்னு கையில் கவனிக்கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணா மந்திரத்தை உச்சரித்து பாடமோடி வரும் வரவியலை கானத்தால் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்க வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடுன்னு பருவம் அடித்த பெண்கள் திணைக்காமல் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டாலும் பாருங்களே, அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா. ஆக 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை செய்வோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடித்தவுடன் தனி காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்று கிடந்த காரணமாக வேண்டுதல் காரணமாக காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்னங்க என்னங்க அங்காளி வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? காவல் பார்க்க வேண்டியனே, காவல் பார்க்க ஒரு டயத்தோட ஒதுக்கி வச்சு விட்டு அது சரி. ஆக காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காவலையும் பார்க்கணும். எப்பா இந்தாங்கப்பா, எப்பா அங்க என்ன நாடகம் நடக்குது? சூப்பர். அண்ணே 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 ப்ளீஸ், நீங்க நாங்க அத்த முடியாம கத்திட்டு இருக்கீங்க, என்னைய பாருங்க. இங்கிட்டு திரும்பி உட்காருங்க, இங்கிட்டு திரும்பி உட்காருப்பா. ஆக காவலை பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல் பார்க்கணும்ல. என்ன மங்களே, காதல்னா என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? என்னுடைய வயது தெரியுமாங்க? என்னுடைய வயதோ 12 இருந்து 13 ஆரம்பங்க. ஆமாங்க, என்ன பொய் கதையின் முறைப்படி வள்ளியோட வயது 12 தான்ப்பா ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞன் 50 ஆசை வரும் இருக்காங்க. தம்பி சூர்யாவுக்கு சொன்ன மாதிரி சரி இருக்கட்டும். ஆக அப்பவே ஒரு கவிஞன் 50 ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும்போது என்னுடைய வயதோ 12 வயது ஆகிடுது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்ய? ஆசையிலா மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்க. ஆசையில் எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலை இருக்காங்க. ஆனா இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசை, அதான் பேராசை. பேராசை பட்டுட்டேன்னு வைங்களே பெரு நஷ்டம். அவரை கஷ்டத்திற்கு போகக்கூடாத காரணத்தினால பேரின்பத்தால
பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லிடுவாங்க. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? ஏ அப்பா, இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா 8 மணிக்கு ஆள் வெளியில வந்துருவாரியா. எனக்கு பணங்களை வைக்கிறதா? பணங்களை வைக்கிறா எங்க அப்படியாலையா கூட்டிட்டு வந்திருக்கோம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்துல ஆளு 3 மணி அளவில் வெளியில வந்துருவாரு. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை இந்த வண்டியும் ஜாமிச்சுன்னா நல்லாத்தான் இருக்கும். ஆமா, அதனால அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாளா நானும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். முருகா 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 அப்படின்னு 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில அந்த வெடல புள்ள நேசத்துக்கும் பாசத்துக்கும் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க. சிலு சிலு காத்தா எதுல ஒண்ணு சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிச்சது வருவிட்டு போட்டு புது நீசம் அந்த காத்து நாத்து நீரந்தவா மாமணி. சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிச்சது வருவிட்டு போட்டு வாய்க்கால் பையனும் சாட்சி மாமாவே நாதா போயாம ஒண்ணு துரும்பான மாதா கடைக்கால போகும் காட்சி நாதே நாதா உனக்காக தூரிட்டு நீங்க மாற்றி போடு நீ வந்தா இங்கு சுகமா போடும் அது லயமாகும். ஒரு நாள் பார்த்து கூட வேண்டும் பூமாலை போட வேண்டும். வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அது படிக்கிற பருவத்து போட்டு முத்துச்சிருக்கு தம்பியா நீ எங்கேயும் கொல்லப்பட்டேதி போகாத மாமா நாள் பார்த்து பரிசம் போடு நாளாச்சு மாமா என்னை நீ காதல் பண்ணு அதுதாகவே மண்ணாட்டி போயா என்று விடமாட்டியா நான் பூசோ மஞ்சள் நீரானே பூசோ சோப்பு நான் தானே பொதுவான் காட்டு மாமா பேசாம வாட்டலாம். சிலு சிலு சிலுவின காட்டு பகவான வர உருகுது நாக்கு. புது புது வரிகளை போட்டு அது படிச்சு வருவது பாட்டு புது நீசம் அந்த காத்து நாத்து நீரந்தவா மாமணி. சிலு சிலு சிலுவின காத்து வர வர உருகுது நாக்கு. புது புது வரிகளை போட்டு அது படிச்சு பருவத்து இருந்துட்டாலும் நானே சரி, அன்னார் அவர்கள் 51 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்னார் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் சரிங்களா? அண்ணே பாடுவோண்ணே. அண்ணே நதியோரம் பாட்டு வந்து நாரதர் பாடுவாருண்ணே. அவர் தான் பாடுவார். நாரதர் தான் பாடக்கூடிய பாடல். சரி இருக்கட்டும். ஆக இருந்துட்டாலும் கொஞ்சம் அமைதியா இருங்க சரிங்களா? யாராலும் ஒரு பாடல் சொல்லக்கூடாது. பாட வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் பாடுவோம் இருக்கட்டும். ஆக எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தாலும் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னா யார் யாருக்கு போட்டி? யாராருக்கு? அங்கிருக்கக்கூடிய அன்பு பங்காளி வாழச்சந்திரன் அவர்கள். உங்களுக்கு எனக்கு போட்டியா? கிடையவே கிடையாது. போட்டி போடுறதுக்குன்னே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். செம்மணி பட்டியாராமல, செம்மணி பட்டி ஜெய பார்த்திபனாமல, சேட்டையாமல,
திமுறாமல்ல, உடம்பெல்லாம் மஞ்சள் கொழுப்பாமல, வழியில வரட்டும். அப்படியா? சரி வரட்டும். ரெண்டாலும் வந்திருக்கக்கூடிய நார்வர் செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபனா வள்ளி கலையரசியா? ஜெயபார்த்திபன் நார்வர். ஜெயபார்த்திபனுக்கு என்னப்பா திறமை இருக்கு? வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. ஆமா, கூட்டம் இருப்பீங்கல்ல, இந்த கூட்டம் அத்தா தாய்மார்கள் நீங்க இருப்பீங்கல்ல, இருப்பீங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு இருப்பாங்க. சொல்லுங்க அத்தா, சிரிச்சுக்கிட்டே இருக்காம. நார்வரும் வள்ளி தர்க்கம் பண்றத பார்க்கணும். சண்டை எப்ப நடக்கும்? சண்டை எப்ப நடக்குமா? உன் மண்டே உடச்சு புடிக்குமா? முத்துச்சிருப்பி தம்பி மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன பேசுற உன் மண்டை? சரி இருக்கட்டும். ஒரு கட்டை கிட்ட இருந்தா கொண்டு வாப்பா, ஆளை வேணா போட்டு தள்ளிடுறேன் எப்ப இருக்க. சரி இருக்கட்டுங்க. ஆக இருந்துட்டாலும் நார்வர் ஜெயபார்த்திபன். ஜெயபார்த்திபனா வள்ளி கலையரசியா அப்படின்றத பார்க்கலாம். அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசித்து வசித்து என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டினவர் யாருன்னு நாரத மகாமுனிவர். 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நாரதர் ஜெயபார்த்திபன் செவியால கேட்டுக்கொண்டே இருப்பாரு. வழியில வரட்டும். சந்திப்பதற்கு முன்பதாக இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பிறப்பது ஒரு சம்பவமா இருந்துட்டாலும் இறப்பது சரித்திரம் அப்படின்னா நம்ம ஐயா புகழ் மட்டும்தான் சேரும். யாரு? பசவன் ஊனாமுத்துராமலிங்க தேவரையா மற்றும் மாமன்னர் மருதுவாண்டியர் அவருடைய புகழை பாடிடுவோமா? பாடிடுவோம். தென்பாண்டி நாட்டினிலே மருதிருவர் சீமையிலே, எங்கள் மருதிருவர் சீமையிலே, சீமையிலே தென்பாண்டி நாட்டினிலே மருதிருவர் சீமையிலே, மருதிருவர் சீமையிலே, சீமையிலே தேசங்கள மிகுந்தவரா தெரிஞ்சுக்கராசா, மாமன்னர் மருதுவாண்டியர் என்று நீ புரிஞ்சுக்கராசா, தேசங்கள மிகுந்தவரா தெரிஞ்சுக்கராசா, மருதிருவர் புகழை கொண்டா புரிஞ்சுக்கராசா. தென்பாண்டி நாட்டினிலே மருதிருவர் சீமையிலே, எங்கள் மருதிருவர் சீமையிலே, சீமையிலே ஆரி
வரிச்சூர் முருகேசன் அண்ணார் அவர்கள் மருதுவாண்டியர் புகழை பாடியதற்காக 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நன்றி. ஆமா, ஐயாவுடைய புகழ் இன்னொரு பாடலை பாடிடுமா? ஆலமர வேறு எங்க பெரிய மருது வேறு காலம் உள்ள காலம் நிலைச்சிருக்கும் பாரு. ஐயப்பன் பாடலா? சரி இருக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. கைதடி அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி. சரி இருக்கட்டும். இருந்துட்டாலும் அண்ணா அவர்கள் ஒரு ஐயப்பன் மீது ஒரு பாடல் பாட சொல்றாரு, அப்படிதானே? ஐயப்பன் பாடல் பாட சொல்லி 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அண்ணார் அவர்களுக்கு நன்றி. இருமுடிதாங்கி ஒரு மடலாகி குருவினவி வந்தோம், இருவினிற்கும் எமனையும் வெள்ளம் திருவடியை காண வந்தோம். ஐயப்பா ஐயப்பா
முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெட்டு சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்பன் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன்மார்கள் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவோம் சபரிமலைக்கு சென்றிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி கார்த்திகை மாதம் ஆலயனின்றி நேர்த்தியாகவே விரதமிருந்து கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து திருமுடி எடுத்து எரிமேடு வந்து ஒரு மனதாகி பேட்டை துள் அருமை நண்பராவாமரைகளும் ஐயன் நல்வழி சென்றிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி அழுதை வெள்ளம் ஏறும் போது கரிகர் மகனை துடித்து செல்வார் கலிகாட்டிடமே வந்திடுவார் ஐயன் மண்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்த உடலை திருநகை வம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி கங்கை நதிபோல் புண்ணிய நதியா பம்பையில் நீராடி சங்கர மகனை துடித்து செல்வார் சங்கடமின்றி சென்றிடுவார் கஞ்சனின்றி ஏறிடுவார் நீதிமலை ஏற்றம் சிவபாலம் திருவார் மலை ஏற்றம் சிவபாலனையே திருவார் காலமெல்லாம் நமக்கு அன்பாவலமாயிருப்பாய் காலமெல்லாம் நமக்கு அன்பாவலமாயிருப்பாய் தேக வளர்ந்தா மேகமலந்தா தேக வளர்ந்தா மேகமலந்தா தேக வளர்ந்தான் என்றால் அவளும் தேகத்தை தந்திடுவார் பாத வளர்ந்தான் என்றால் அவளும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி சபரி பீடமே சென்றிடுவார் சபரி அன்னையை வணங்கிடுவார் நமக்கு யாரை கண்ணிவாயும் கரத்தில் போட்டு வணங்கிடுவார் சபரிமலை நதி சென்றிடுவார் 18 வரி வீடு ஏறிடுவார் கெதியன்று சரணடைவார் மதிமுகம் கண்டையே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காடுவது சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஹரி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி அப்பா கை தட்டி அன்பு உள்ளத்துக்கு நன்றிப்பா
மலைக்கு நீங்க வந்து பாருங்க. மலைக்கு நீங்க வந்து பாருங்க. முருகன் வந்து பாடுவார். இருக்கட்டும். அன்பன்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. முருகன் பக்தர்கள் கண்டிப்பா இல்ல அந்த பாடல் வந்து நாரதர் முருகன் தான் பாடல் கொடுப்பாரு. இருக்கட்டும். இருந்துட்டாலும் ஏன்னா வந்தோம்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்த பேசணும். ஆமா, பாடலா பாடிக்கிட்டு தான் பாட்டு கச்சேரி மாணி போயிடக்கூடாதுல்ல. அதனால மருதுவண்டி பாடல் பாடுவோம். சரிங்களா? பாடுவோம். இந்த முத்துச்செல்வி தம்பியை எங்க உடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இந்த கொடுமையை சரி இருக்கட்டும். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. பாடுவோம்ப்பா. நீங்க கேட்கிற பாடல்கள் நிறைய ஆள் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய பாடல்கள் பாடக்கூடிய ஆள் இன்னைக்கு திறமையான நடிகர்கள் வந்திருக்காங்க. அப்படின்னா நல்ல பாடல்கள் பாடக்கூடிய ஆளுகள் தான் வந்திருக்காங்க. நீங்க கேட்கிற பாடல் எல்லாருமே பாடுவோம். சரிங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. உங்களை வச்சுதான் நாங்க, நீங்க தான் எங்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே. கொஞ்சம் அமைதியா இருங்க. நன்றி நன்றி. இருக்கட்டும். ஆக ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமிப்பா? இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி? கருப்பண்ண சுவாமியா? அப்பா, கருப்பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உச்சமா காளியம்மன். ஆமா, உச்சமா காளியம்மன். மந்தை கருப்பு, கருப்பனாலும் கருப்பு, மந்தை கருப்பு. இருக்கட்டும். இருந்துட்டாலும் ஏன்னா ஒரு தெய்வத்தை வணங்குகின்ற பொழுது எப்படி வணங்குன்ற ஒரு கணக்கு இருக்கு. என்னப்பா, ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருநாதரை எப்படி வணங்க வேண்டும், நம்மளை படைத்த இறைவன் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் ஒரு கணக்கு இருக்கு. இப்ப ஒவ்வொரு தெய்வத்தையும் எப்படி எந்த முறையில வணங்குன்ற ஒரு இது இருக்கு. ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா, நம்மளை 10 மாதம் இந்த கருவறையில சுமந்து பெற்றிருக்கக்கூடிய தாயை வந்து வயதுக்கு நேரம் வச்சு வணங்கணும். அதே போல ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா, தாய் மனதில் இடம் பிடித்த தந்தையை வந்து நெஞ்சத்துக்கு நேரம் வச்சு வணங்கணும். அதே போல நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற குருநாதரை வணங்க வேண்டும் அப்படின்னா, நாவார வாயார சொல்லிக் கொடுக்க ஆசானை எப்படி வணங்க வேண்டும், நாவிற்கு நேரம் வச்சு வணங்கணும். அதே போல நம்மளை படைத்த இறைவன் கடவுளை வணங்கும் பொழுது, இந்த இறைவனை வணங்கும் பொழுது எப்படி வணங்கணும்? கருப்பா அப்படின்னு 2 கரங்களை மேல் நோக்கி அப்படி 2 கரங்களை தூக்கி வணங்கும். அப்படி ஒரு வணக்கம் இருக்கு. இதுலையும் பாருங்களேன், கும்பிடுல பல விதமான கும்பிடு இருந்தாலும் ஊழ கும்பிடுன்னு ஒரு கும்பிடு இருக்கு. பார்த்தீங்களா? என்ன ஊழ கும்பிடுங்க? சாமியை கிடையாதுங்க, நம்ம ஆளுங்க போடக்கூடியது. என்ன செய்ய, என் கரக கும்பிடுத்தே ஆகணும்னு ஒரு கும்பிடு. அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இது ஏன் சொல்ல வர அப்படின்னா, இப்ப தெய்வத்துக்கு போறோம். இங்க இருக்கக்கூடிய மந்தை கருப்பண்ண சாமி என்னங்க, இப்ப கருப்பண்ண சாமி ஆலயத்துக்கு போகும்பொழுது நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? பிரசாதம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. பிரசாதம்னா என்ன? திருநீர் கொடுப்பாங்க. திருநீர் இட்டார் யாரு கெட்டாருன்னு இருக்காங்க. ஏன்னா சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார் இருக்காங்க. சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனே இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப கருப்பண்ணசாமி கோவிலுக்கு போற ஆலயத்துக்கு செய்யறோம் அப்படின்னா திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீரை நெற்றியில் அப்படி பட்டையிட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு கொண்டு போயிடும். ஆனா சிவன் ஆலயத்துக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவன் ஆலயத்துக்கு செல்கின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த திருநீரை நெற்றியில ஏற்று மீதி இருக்கக்கூடிய திருநீரை இந்த அண்ணன் இப்படியே போட்டாரு, அங்கனே வச்சுட்டு வந்துடணும். ஏனே அதெல்லாம் உங்க செய்முறையில நல்லா தான் இருக்கு. அங்க இருந்து செஞ்சு வைக்கணும். என்ன ஏன் கொண்டு வரக்கூடாது? சிவன் சொத்து குலம் நாசம். பார்த்தீங்களா? நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. சரி, என்ன காரணம்னா, சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடுன்னு இருக்காங்க. சேரநாடு வேலை உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள் என்ன? நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. அறிவாளிகள் அப்படின்னா அப்ப சேரநாடு சோழ நாடு. சேரநாடுனா கேரளா, சோழ நாடுனா தஞ்சாவூர், பாண்டிய நாடுனா மதுரை பகுதி. அப்ப இந்த சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இந்த 3 நாடுகள்லயும் அறிவாளிகள் இல்லையா அப்படின்னா, தொண்டை நாட்டுல மட்டும் அறிவாளிகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா, இப்ப சிவனை வழிபடக்கூடியவங்க யாருங்க? ஏப்பா, சிவனை வழிபடக்கூடியவங்க 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்கள்ல இந்த தொண்டை நாட்டுல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு இருக்காங்க. அதே போல உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. அந்த உலக பொதுமுறை நூல் இயற்றியவர் யாரு? வள்ளுவர் பிறந்தகை. இந்த வள்ளுவர் பிறந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் அறிவாளிகள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடு. ஏன் சொல்ல வர அப்படின்னா, இந்த 63 நாயன்மார்கள்ல அதாவது கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்னால வந்த ஒரு காரணம், ஒரு சின்ன விஷயம். அண்ணே இங்க கவனிங்கண்ணே, கொஞ்சம் பாருங்க. அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா ரசிக்கிறீங்க. அதே மாதிரி சொன்ன உடனே சிவன் சொத்து குலம் நாசம் திருநீருன்னு சொன்ன உடனே நல்லா ரசிக்கிறீங்க. நல்லா தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய.
ஏன்னா படித்த அறிவாளிகள் படித்த மேதைகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்பேற்பட்ட பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு தகுதியான ஆட்கள் தான் வர முடியும். என்னங்க சரி இருக்கட்டும். ஆக பாருங்களேன், இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னம்னா, சிவன் ஆலயத்துக்கு செல்கிறோம், சிவன் கோவிலுக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்க, நெற்றி நிறைய பட்டை போடுறோம், பட்டை இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை அங்கனே வச்சுட்டு வந்துடுறோம். கேட்டா சிவன் சொத்து குலம் நாசம். அப்ப சிவன் சொத்து குலம் நாசம்னா திருநீரை கொண்டு வந்தா நம்ம குலத்தை நாசம் பண்ண போறாரா சிவபெருமானு? அப்படி கிடையாது. என்ன காரணம்? அதாவது சிவனுக்கு சொத்து எது தெரியுமா? சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. சிவனடியான்னு சொல்லுவாங்கல்ல, சிவனுக்கு சொத்தே சிவனுடைய பக்தன். அப்ப அந்த பக்தனுக்கு பிறரால் அழிவு, பிறரால் ஆபத்து ஏற்பட்டால், அடுத்தவனால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுமா. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சொன்ன பாத்தீங்களா, இந்த 63 நாயன்மார்கள்ல கோட்புலி நாயனார்னு சொல்லி பாத்தீங்களா, அந்த கோட்புலி நாயனார்ல வந்து ஒரு விஷயம், ஒன்று சின்ன விஷயம். இதுல என்ன அப்படின்னா, அந்த கோட்புலி நாயனார்ன்றவரு ஒரு வீரமான ஆளு. யாருன்னா கோட்புலி நாயனார். எங்க போனாலும் வெற்றியோட தான் வருவாரு. அவர் வெற்றியோட வரும்பொழுது நிறைய பொற்குவியலோட வருவாரு. இந்த பொற்குவியலால என்ன செய்வாரு? நெற்குவியலா மாற்றிடுவாரு. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த நிறைய மூட முடியா நெற்குவியலை வைத்து சிவனடியாருக்கே யார் வந்து கேட்டாலும் சரி மூட முடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி கொடுக்கின்ற பொழுது ஆனா அவருடைய குலத்துல உள்ள ஆளுங்க யாரு? அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர் யாருக்குமே கொடுக்கறதே கிடையாது. ஆனா சிவனுக்குரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெற்குவியெல்லாம் என்ன செய்வாரு? சிவனடியாருக்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. யாரு வந்து கேட்டாலும் தானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு வீரமான ஆளு, நல்ல மனிதன் யாருன்னா அந்த கோட்புலி நாயனார். இவர் என்ன செய்யறாரு? ஒரு நேரத்துல போர் புரிய போறாரு. போர் புரிய போகின்ற பொழுது அவங்களுடைய அந்த குலத்துல இருக்கிறவங்க உற்றார் உறவினர் அவங்க கிட்ட சொல்றாங்க, இது சிவனுக்குரிய சொத்து, இந்த நெற்குவியல் எல்லாம் நீங்க பயன்படுத்திடாதீங்க, எந்த யாரு வந்து கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்லாம நீங்க கொடுத்துடணும், நீங்க அதை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு ஒரு, ஏன்னா இது சிவனுக்கு நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இது சிவனுக்கு செய்த துரோகம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு என்ன செய்யறாரு? போறாரு, போர் புரிய போறாரு. போர் புரிய போயிட்டு வரும்பொழுது நல்ல அவர் பாருங்க அங்கேயும் வெற்றியோட நிறைய பொற்குவியலோட வர்றாரு. வந்து பார்க்கின்ற பொழுது அந்த நாடே பஞ்சபாட்டுல கிடக்கு. நாடே பஞ்சபாட்டுல கிடக்கு. என்னடா அப்படி கிடக்கு? பசி பட்டினியோட அப்படி கிடக்காகல, என்னடா அப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உற்றார் உறவினர்கிட்ட போய் கேட்க, என்னம்மா அப்படி கிடக்கே, என்ன அப்படி இருக்கே அப்படின்னு. அப்பதான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சிவனடியார் வந்து கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்லிவிட்டு இவங்க பயன்படுத்த கூடாதுன்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஆனா இந்த உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி இவங்களே அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறது, யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு அனுப்பிடுறது. அப்ப பாருங்களே, இவர் வந்து பார்க்கும்பொழுது நாடே பஞ்சபாட்டுல கிடக்கு. வந்தோடனே கடுமையான கோபத்துல வர்றாரு கோட்புலி நாயனார். வந்ததோட என்ன செய்யறாரு? ஒரு வாளை உருவுறாரு. வாளை உருவனோடனே சராமரியா வெட்டு. யார? தன்னுடைய குலத்துல உள்ள ஆளுகள் எல்லாத்தையுமே வெட்டிடுறாரு. உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிடுறாரு. வெட்டி எரிந்த உடனே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான்? அப்படியே ஓடுறான். ஓடும்பொழுது அந்த பையனை பிடிச்சி இழுத்துறாரு. இழுத்து அந்த பையனை தூக்கி அப்படி வெட்ட போகின்ற பொழுது அங்கனக்குள்ள உள்ள காவலர்கள்லாம் ஓடியாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத பச்சை பிள்ளை, இந்த பிள்ளை இந்த இதை சாப்பிட்டுச்சா, இந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா, பாவ பச்சை பிள்ளைய விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. அப்பதான் அவர் சொல்றாரு கோட்புலி நாயனாரு, ஏப்பா இது வந்து சிவனுக்குரியது, சிவனுக்காக சிவனடியாருக்காக நான் வைத்தது பொருளை இவங்க எல்லாருமே பயன்படுத்திட்டாங்களே, அப்ப இது சிவனுக்கு செய்த துரோகம் தானே. இந்த பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு கேக்குறீங்களே, இந்த பையனோட தாய் சாப்பிட்டுருப்பாள், அப்ப தாய் சாப்பிட்டு பால் கொடுத்துருப்பாள், அப்ப இந்த குழந்தையை சாப்பிட்டதுக்கு சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குலத்தவே பாருங்க, அந்த பையனை ஒரே வெட்டு. அப்ப என்ன? சிவனுக்குரிய சொத்தை இந்த குலத்துல உள்ளவங்க அனுபவிச்சதுனால அவர் குலத்தவே அழிச்சு விட்டாராம். அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்ட்டு இது கோட்புலி நாயனார். 63 நாயன்மார்கள்ல கோட்புலி நாயனார். கை தட்டிய ஒரு உள்ளத்திற்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி. அப்படி விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, திருநீர் இட்டார் யாரு கேட்டாருன்றாங்க. கொஞ்சம் அமைதியா தம்பியில, என்னடா மும்மூர்த்தியல் மாதிரி 3 பேர் முன்னாடி உட்காந்துட்டாங்க வந்துட்டாங்கடா. சரி, இப்படியெல்லாம் விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே போலங்களே இப்படிதான் சிவனடியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு ஏழ்மையான ரொம்ப ஒரு கஷ்டப்படுறவன் அவனை கூப்பிட்டு சொல்றாரு,